அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பாலிட்டி லெசனில் ஒரு முக்கியமான 377 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6th to 9th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஒரு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பாட்டு வந்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன? இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அப்படி ஜஸ்ட் நீங்களும் ஒரு நோட்டோ இல்லைன்னா அப்படியே ஆன்சரை ரீகால் பண்ணுங்க. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாள் 1989 நவம்பர் 20 என்பது சரியான விடை. இந்தியாவில் முதல் தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார்? இந்தியாவில் முதல் தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமருங்கிறப்பவே ஜவஹர்லால் நேரு அவர்கள்ங்கிறது ஞாபகம் வந்துடும். விவிபேட், அதாவது வாட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய ஆண்டு என்ன? இந்த விவிபேட் இது கூட இப்போ ஒரு கேஸ் போயிட்டு நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு 7 நாளுக்குள்ள அவசியம் ஏற்பட்டால் அந்த விவிபேட்ல இருந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. விவிபேட் பொது தேர்தலில் பயன்படுத்திய ஆண்டு எந்த ஆண்டு? அதாவது அறிமுகப்படுத்திய ஆண்டு. ஆன்சர் கரெக்ட் தான், 2014 என்பது சரியான விடை. இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமையாகும் என்று எந்த அமைப்பு மனித உரிமையை வரையறுக்கிறது? இனம் பாலினம் தேசியம் இனக்குழு மொழி மதம் வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை எந்த அமைப்பு கூறியது? ஆன்சர் கரெக்ட் தான், ஐநா சபை என்பது சரியான விடை. இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மொத்தம் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மொத்தம் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆன்சர் கரெக்ட் தான், 364 இடங்கள். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை எந்த ஆண்டன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையால் நிறைவேற்றப்பட்டது? பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பாரிஸில் எந்த ஆண்டு நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், 1948 பிப்ரவரி 10 என்பது சரியான விடை. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய ஆண்டு. ஆன்சர் கரெக்ட் தான், 2009 என்பது சரியான விடை. பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட அனைத்து விவகாரங்களை பெறுவதற்கான சட்டம் இயற்றும் அமைப்பு எது? தேர்தல் சம்பந்தமான அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட அனைத்து விவகாரங்களை பெறுவதற்கான சட்டம் இயற்றும் அமைப்பு. ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் என்பது சரியான விடை. கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த எத்தனை பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? மாநிலங்களவை எத்தனை பேரை? ஆன்சர் கரெக்ட் தான், எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 12 பேரை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு இந்த துறைகள்லாம் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவை தொடர்பான துறைகளில் 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள்? இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 30 என்பது சரியான விடை. ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS செயலி எந்த மாநில அரசினால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? காவலன் செயலி இது நம்ம தமிழ்நாடுங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்ன? குழந்தைகளுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டதுன்னா அவங்க அழைக்கக்கூடிய உதவி மைய எண் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா 1098 என்பது சரியான விடை. எந்த ஆண்டில் புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடம் வடிவமைக்கப்பட்டது? அது இப்போ அது என்ன ஆயிடுச்சு, பழைய நாடாளுமன்ற கட்டிடம் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக ஒன்று கட்டிட்டாங்க. ஆனால் புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடம்
எந்த ஆண்டுகளில் வடிவமைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1912 மற்றும் 13 என்பது சரியான விடை. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆப்ஷன் பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக, பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன ஒதுக்கலுக்கு எதிரான போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட மண்டேலாவை எந்த ஆண்டு டி கிளார்க் விடுதலை செய்தார்? மண்டேலா வந்து பார்த்தீங்கன்னா இன ஒதுக்கலுக்கான போராட்டத்தில் கைது செய்யப்படுவார். அவர் வந்து எந்த ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார்? ஆன்சர் கரெக்ட் தான். 1990 ஆண்டு என்பது சரியான விடை. பச்பன் பச்சாவ் அந்தோலன் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளை நிறுவினர். அவர் யார்? பச்பன் பச்சாவ் அந்தோலன் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளை நிறுவியவர், அமைப்புகளின் நிறுவனர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு? இந்திய வரலாற்றிலேயே ஒரு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் கரெக்ட் தான். 1920 சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி தான் 51 52 பொது தேர்தல் நடைபெற்றது. இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் 1920 ஆண்டு நடைபெற்றது. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு எது? ஆப்ஷன்ல பாருங்க. நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு நம்ம இந்தியா என்பது சரியான விடை. நோட்டானா உங்களுக்கே தெரியும், நன் ஆஃப் த எபோவ்னு. யாருக்கும் நம்ம வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னா நோட்டோ பட்டனை பயன்படுத்த முடியும். ஆப்பிரிக்காவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பல்லின பொது தேர்தலில் மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது? ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்க அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது? ஆன்சர் கரெக்ட் தான். 1994 என்பது சரியான விடை. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் பொது தேர்தல் எந்த ஆண்டு தொடங்கி எந்த ஆண்டு வரை நடைபெற்றது? மக்களவை பொது தேர்தல் எந்த ஆண்டு தொடங்கி எந்த ஆண்டு வரை நடைபெற்றது? ஆன்சர் கரெக்ட் தான். 1951 மற்றும் 52 ஆண்டுகளில் நடைபெற்றது. மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான சட்டங்களை இயற்றும் அமைப்பு எது? மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான சட்டங்களை இயற்றும் அமைப்பு ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் ஆகும். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை நடத்திய ஆண்டு என்ன? கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை நடத்திய ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1998 ஆண்டாகும். மக்களாட்சி முறை எத்தனை வகைப்படும்? மக்களாட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் கரெக்ட் தான். மக்களாட்சி வந்து 2 வகைப்படும். அதாவது நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு 2 வகைப்படும். ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்காற்ற தேவைப்படும் உரிமைகள் என்னவென அழைக்கப்படுகிறது? ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்காற்ற தேவைப்படும் உரிமைகள் ஆன்சர் கரெக்ட் தான். அந்த உரிமைகள் வந்து சமூக உரிமைகள் என அழைக்கப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்ததாக எந்த நூல் கூறுகிறது? உள்ளாட்சி அமைப்பில் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்திலேயே இருந்ததாக எந்த நூல் கூறுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். அர்த்த சாஸ்திரம் என்பது சரியான விடை. இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியது? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், 2 ஆணையர்கள் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், மொத்தம் 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன, தேசிய, நிற, பால், வயது, சமயம் போன்ற பாகுபாடுகள் இன்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகளை குறிப்பது எது? ஒவ்வொரு மனிதனுக்கும் இன, தேசிய, நிற, பால், வயது, சமயம் போன்ற பாகுபாடுகள் இன்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகளை குறிப்பது பார்த்தீங்கன்னா குடிமை உரிமைகள் என்பது சரியான விடை. இந்திய அரசின் தலைவர் யார்? இந்திய அரசின் தலைவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அரசின் தலைவராக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர் ஆவார். 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் இந்திய அரசமைப்பு பிரிவு எது?
14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என கூறும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 24 என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் குடவோலை முறை பின்பற்றப்பட்டது? தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் குடவோலை முறை பின்பற்றது? ஆன்சர் கரெக்ட் தான், சோழர்கள் என்பது சரியான விடை. இந்தியாவில் மக்களாட்சி எத்தனை முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குகிறது? இந்தியாவில் மக்களாட்சி எத்தனை முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், 5 என்பது சரியான விடை. ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் என்னவென அழைக்கப்படுகிறது? ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள், ஆன்சர் கரெக்ட் தான், அந்த உரிமைகள் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் என அழைக்கப்படுகிறது. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசமைப்பு பிரிவு எந்த பிரிவு? 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசமைப்பு பிரிவு 45 என்பது சரியான விடை. நோட்டோவை விளக்கும் சட்ட விதி எண் எது? நோட்டோவை விளக்கும் சட்ட விதி எண் எது? ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா 49 ஓங்கிறது சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்? தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர், ஆன்சர் கரெக்ட் தான், பிரதமர் என்பது சரியான விடை. எத்தனை வகையான சுதந்திரங்கள் நமது அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன? எத்தனை வகையான சுதந்திரங்கள் நமது அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் கரெக்ட் தான், 6 வகையான சுதந்திரங்கள் என்பது சரியான விடை. ரோசா பார்க் ஐக்கிய அமெரிக்காவில் குடியுரிமைகள் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு என்ன? ரோசா பார்க் ஐக்கிய அமெரிக்காவில் குடிமை உரிமைகள் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், 1955 ஆண்டாகும். தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எப்போது இயற்றப்பட்டது? தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் இயற்றப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், 2005 அக்டோபர் என்பது சரியான விடை. குடியரசு என்ற சொல் எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டது? குடியரசு என்ற சொல் எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டதுன்னா ரோம் என்பது சரியான விடை. இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொண்டுள்ளது? இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொண்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், இங்கிலாந்து என்பது சரி. ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கத்தின் பெயர் என்ன? ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? முடியாட்சி என்பது சரியான விடையாகும். தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள், ஆன்சர் கரெக்ட் தான், ஜனவரி 25 ஆகும். ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு என்னவென அழைக்கப்படும்? ஒரு செயலை செய்யவோ அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு பார்த்தீங்கன்னா நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கோரப்படும் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும்? ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை படி கோரப்படும் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும்? ஆன்சர் கரெக்ட் தான், எத்தனை நாள்னா 30 நாட்களுக்குள் வழங்கப்படுதல் வேண்டும். டெமோக்ரசி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? டெமோக்ரசி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும், கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது தான் டெமோக்ரசி என்ற சொல்லாகும். மக்களிடமே அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமும் உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை எந்த முறை? மக்களிடமே அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமும் உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை, ஆன்சர் கரெக்ட் தான், அது பார்த்தீங்கன்னா குடியரசு என்பது சரியான விடை. எதிர்க்கட்சி தலைவர் எந்த தகுதியை மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் பெறுகிறார்?
ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா அவர் எந்த அந்தஸ்தில் இருப்பாரு, இதை நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்தோம். கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை பெற்றிருப்பார். அடிப்படை கடமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டன? அடிப்படை கடமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டன? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னா 42வது சட்ட திருத்தமாகும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக தகவல்களை பெற படிக்க தெரியாதவர்களுக்கு எந்த அலுவலர் உதவி செய்ய வேண்டும்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக தகவல்களை பெற படிக்க தெரியாதவர்களுக்கு எந்த அலுவலர் உதவி செய்ய வேண்டும்? ஆன்சர் கரெக்ட் தான். பொது தகவல் அலுவலர் என்பது சரியான விடை. இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்யும் அரசியலமைப்பு பிரிவு பார்த்தீங்கன்னா 39B என்பது சரியான விடை. மக்களால் மக்களுக்காக மக்கள் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று வரையறையை கூறியவர் யார்? மக்களால் மக்களுக்காக மக்கள் நடத்தும் ஆட்சியே மக்களாட்சி. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆபிரகாம் லிங்கன் ஆவார். பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் அமைப்புகள் எவை? பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் அமைப்புகள் அழுத்த குழுக்கள், நலக்குழுக்கள், தனிப்பட்ட நலக்குழுக்கள். இதுல மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியான விடை. இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகிறது? இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிறது சரியான விடை. அரசமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? இது நம்ம ப்ரீவியஸ் இதிலேயே பார்த்தோம். கண்டிப்பாக சொத்துரிமை தான் 44வது சட்ட திருத்தம் மூலம் 1978 நினைக்கிறேன் சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ் நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்துவதாகும் என்ற வரையறையை கூறியவர் யார்? இதுக்கு ஒரு டெஃபனிஷனை கொடுத்திருக்காரு. அவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி, மகாத்மா காந்திங்கிறது சரியான விடை. 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஆன்சர் கரெக்ட் தான் 10 என்பது சரியான விடையாகும். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 2007 என்பது சரியான விடை. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கென்னடி என்பது சரியான விடை. இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற யார் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? யாரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை தான் என்ன பண்றாரு? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களாட்சி அரசாங்கத்தில் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பாலமாக செயல்படுவது யார்? மக்களாட்சி அரசாங்கத்தில் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பாலமாக செயல்படுவது அரசியல் கட்சிகள் என்பது சரி. எதற்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது? இவங்க 2 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு தான் கிடைச்சது. அமைதி என்பது சரியான விடையாகும். மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையின் பெயர் என்ன? இது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறை மக்களாட்சி முறையாகும். தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பின் சரத்து என்ன?
தன்னிச்சையான அமைப்பா தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் பிரிவு பார்த்தீங்கன்னா 324 ஆகும். அரசியல் கட்சி என்பது எத்தனை அங்கங்களை கொண்டது? ஆன்சர் கரெக்ட் தான். அரசியல் கட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 அங்கங்களை கொண்டதாக உள்ளது. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது? இதே மாதிரி மாநில மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தோம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1993 அக்டோபர் 12 என்பது சரி. அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஆன்சர் கரெக்ட் தான். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் என்பது சரி. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? ஆன்சர் கரெக்ட் தான். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு நம்ம இந்தியா தான். இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் யாவை? தேர்தல் ஆணையம் இது நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். 324 முதல் 329 வரை தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையுறை 1 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 எந்த பிரிவில் உள்ளது? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிற உரிமை மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 எந்த பிரிவில் உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். பிரிவு 21 உள்ளது. இந்தியாவில் எத்தனை வகையான தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன? இந்தியாவில் நேர்முக தேர்தல் மறைமுக தேர்தலா 2 வகையான தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. பிராந்திய கட்சிகள் என்று அழைக்கப்படுபவை எவை? பிராந்தியம்னாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். மாநில கட்சி தான் பிராந்திய கட்சி என அழைக்கப்படுகிறது. இளம் பதாகா சங்கம் என்பது என்ன? இளம் பதாகா சங்கம் என்பது ஆன்சர் கரெக்ட் தான். அழுத்த குழுக்கள் தான் இளம் பதாகா சங்கம் என்பதாகும். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு இணையான அதிகாரம் எதற்கு உண்டு? மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு இணையான அதிகாரம் எதற்கு, எந்த அமைப்பிற்கு உண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உண்டு. கடைசி ஒன்று, ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வயது வரையுள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? இத்தனை வயசு வரைக்கும் அவங்களாம் குழந்தைகள் என வரையறுக்கிறது ஐநா. அது எத்தனை வயது? ஆன்சர் கரெக்ட் தான். 18 வயது வரை உள்ளவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என ஐநா வரையறுக்கிறது. தேசிய மகிழ்ச்சி அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக் என்பவரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இவர் தான் அந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸுங்கிறத ஏற்படுத்தினவர். அவர் பெயர் பார்த்தீங்கன்னா ஜிக்மே சிங்கே வான்சுக் ஆவார். அவர் அந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை உருவாக்கிய ஆண்டு என்ன? அதான் கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். 1970ஆம் ஆண்டு. ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம், சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகளின் பெயர் என்ன? ஒரு பகுதி, ஒரு கிராமமா இருக்கட்டும், சிறிய நகரமா இருக்கட்டும் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்பு உள்ளாட்சி அமைப்புகள் என்பது சரி. ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1882ஆம் ஆண்டு. சரியான இணை எது? இதில் மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இதில் முக்கியமான துறைகள் எவ்வளவுன்னு கேள்விகள் வந்துட்டே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அனைத்தும் சரி. அதாவது மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள், பொதுப்பட்டியலில் 52 துறைகள். இவை அனைத்தும் சரி என்பது சரியான விடை. நாடாளுமன்ற ஆட்சி முறை குறித்த தவறான கருத்து எது? நாடாளுமன்ற ஆட்சி முறை குறித்து மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது சரி, அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் சரி, கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் உள்ளவை சரி, பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ஆகிறார் என்பது தவறு. பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் என்ன ஆவார்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியாக பொறுப்பேற்க முடியும். இதில் ஆப்ஷன் டி தவறான ஒன்று. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இது நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். கிச்சன் கேபினட் என்று அழைக்கப்படும் அமைச்சரவை உறுப்பினர்கள்
யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? கிச்சன் கேபினட் என்று அழைக்கப்படும் அமைச்சரவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர் கரெக்டு தான், அமெரிக்க அதிபர் என்பது சரியான விடை. 1935ஆம் ஆண்டு தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? 1935 இந்திய அரசு சட்டம் தான் தன்னாட்சியை அறிமுகப்படுத்திய சட்டமாகும். அமெரிக்க அதிபரின் அமைச்சரவையை எவ்வாறு அழைப்பர்? அமெரிக்க அதிபரின் அமைச்சரவை இப்போ தான் பார்த்தோம், கிச்சன் கேபினட் என்று அழைப்பர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய கூறுகளில் முக்கியமானதாக இருந்தது? பஞ்சாயத்து ராஜ், கிராமம் இப்படியெல்லாம் வந்தாவே காந்தியடிகளின் கூறுகளில் தான் முக்கியமாக இருந்தது. நேபாளத்தின் கடைசி மன்னர் யார்? நேபாளம் பார்த்திங்கன்னா 2005-06 நினைக்கிறேன், அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மன்னராட்சி தான் நடந்தது. அதில் நேபாளத்தின் கடைசி மன்னர் ஆன்சர் கரெக்டு தான், ஞானேந்திரா என்பதாகும். கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும் சட்டம் எது? கிராம பஞ்சாயத்து குறித்து குறிப்பிடும் சட்டம் ஆன்சர் கரெக்டு தான், சட்டம் 40 தான் கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடுகிறது. அமெரிக்க அதிபர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அமெரிக்க அதிபர் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. பேரூராட்சினா எவ்வளவு மக்கள் இருப்பாங்க? நகராட்சி, மாநகராட்சி. ஆன்சர் கரெக்டு தான், பேரூராட்சி. பேரூராட்சினா உங்களுக்கு 10,000ற்கு மேல் மக்கள் வாழும் பகுதியாகும். நகராட்சி 1 லட்சத்திற்கு மேல் மக்கள் வாழும் பகுதி. மாநகராட்சிங்கிறது பல லட்சத்திற்கு மேல் மக்கள் வாழும் பகுதிங்கிறது சரியான விடையாகும். நேபாளத்தில் முடியாட்சி முடிவு பெற்று மக்களாட்சி துவங்கிய மாதம் மற்றும் ஆண்டு என்ன? 2006 ஏப்ரல் வரைக்கும் நேபாளத்தில் முடியாட்சி நடைபெற்றது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மக்களாட்சி ஏப்ரல் 2006ஆம் ஆண்டன்று மலர்ந்தது. பேரூராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யார்? பேரூராட்சியை நிர்வாகம் செய்பவர் ஈஓ, அதாவது செயல் அலுவலர் என்பது சரியான விடை. நாடாளுமன்ற ஆட்சி முறையின் நிறைகளுள் தவறானது எது? நாடாளுமன்ற ஆட்சி முறையில் தவறானது பார்த்தீங்கன்னா நிலையான அரசாங்கம் என்பது தவறான ஒன்றாகும். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1994ஆம் ஆண்டாகும். நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்களுள் தவறானது எது? நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்களுள் தவறானது, அப்படியே ஆப்ஷன் பாருங்க. சர்வாதிகார ஆட்சி என்பது தவறான ஒன்றாகும். உள்ளாட்சி அமைப்புகள் எக்காலத்தில் உச்சநிலையை அடைந்தது? எந்த அரசர்கள் காலத்தில்? ஆன்சர் கரெக்டு தான், பிற்கால சோழர்கள் காலத்தில் தான் உள்ளாட்சி அமைப்புகள் உச்சநிலையை அடைந்தது. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தில் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்பெறும் அமைப்பு எது? நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தின் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்கும் அமைப்பு நிர்வாக துறையாகும். கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தேர்தல் முறை. சோழர் காலம்னாவே நம்மளுக்கு அந்த குடவோலை முறை ஞாபகம் வந்துடணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஒற்றையாட்சி முறை அம்சங்களுள் தவறானது எது? ஒற்றையாட்சி முறை அம்சங்களுள் தவறானது ஆன்சர் கரெக்ட் தான், இரட்டை அரசியலமைப்பு என்பது தவறான ஒன்றாகும். ஊரக உள்ளாட்சி அமைப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு எந்த அமைப்பு? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். அரசு என்னும் பதம் பழைய எந்த வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது? அரசு என்னும் பதம் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை? ஆன்சர் கரெக்டு தான், இதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது என்ன? ஆன்சர் கரெக்டு தான், பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியமாகும்.
இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வது என்ன ஆட்சி முறையாகும்? இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வது ஒற்றை ஆட்சி முறை என்பது சரியான விடை. மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரின் எதன் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர்? மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி அலுவலர் எவற்றின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடையும் அதிகாரம் பெற்றுள்ளனர்? பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியமாகும். அரசாங்கத்தின் உறுப்பு எனப்படுவது எது? ஆன்சர் கரெக்ட் தான். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் உறுப்பு என அழைக்கப்படுகிறது. மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள்? மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளாகும். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை, இது புக் படி பார்த்தீங்கன்னா 15, இப்போ 21 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 25. புக் படி பார்த்தீங்கன்னா 15, அப்புறம் ஒரு 6 இன்க்ரீஸ் பண்ணாங்க, இப்போ 25ன்னு நினைக்கிறேன். பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1916 ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார். நகராட்சியினை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யார்? நகராட்சியை நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் நகராட்சி ஆணையர் ஆவார். இந்திய மக்களாட்சிக்கு அமைப்புகளே அடிப்படை காரணம். எந்த அமைப்புகளே அடிப்படை காரணம்? மக்களாட்சிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளே அடிப்படை காரணமாக உள்ளது. மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் மாநகராட்சி ஆணையர். இவர் ஒரு IAS பொறுப்பில் இருக்கிறவர் தான் மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் ஆவார். இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர், இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ரிப்பன் பிரபு ஆவார். கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் என்பது சரியான விடை. 1957ஆம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தவை எது? ஆன்சர் கரெக்ட் தான். பஞ்சாயத்து ராஜ் திட்டத்திற்கு அடிப்படையாக இருந்தது சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை. ஆப்ஷன் சி சரியான விடை. 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் இருக்கும் பஞ்சாயத்து அமைப்பின் என்ன? அதாவது 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் இயங்கும் பஞ்சாயத்து அமைப்பு அடுக்குமுறை என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அதில் 2 அடுக்குமுறை பஞ்சாயத்து அமைப்பு உள்ளது. திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் கீழ்காணும் எதனுடன் பார்த்தீங்கன்னா GVK ராவ் குழு. இப்போ இந்த குழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வியாக இருக்கும், அதையும் பார்த்து வச்சுங்க. 2 அடுக்குமுறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என கூறுவது எந்த குழுவின் அறிக்கை? 2 அடுக்குமுறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என்று கூறுவது அசோக் மேத்தா குழுவின் அறிக்கையாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஆன்சர் கரெக்ட் தான். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது சரியான விடை. சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு ஆன்சர் கரெக்ட் தான், 25 வயது ஆகும். சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? அது செக்யூலரிசம். சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் என்பது சரியான விடை. பண்டைய இந்தியாவில் தனி மனிதனின் சமூக கடமைகளை எது வலியுறுத்தின? தனி மனிதனின் சமூக கடமைகளை வலியுறுத்துவது பண்டைய இந்தியாவில் எது? ஆன்சர் கரெக்ட் தான், ஸ்மிருதிகள் என. அதுதான் ஸ்மிருதிகள் தான் தனி மனிதனின் சமூக கடமைகளை வலியுறுத்தின. இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர் யார்? இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா முப்படைகளின் தலைமை தளபதி ஆவார்.
இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1989 ஜூலை 1 என்பது சரியான விடை. செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆன்சர் கரெக்ட் தான், ஜார்ஜ் ஜேக்கப் என்பது சரியான விடை. அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது என 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? எந்த ஒரு மதத்துக்கு எதிராக அரசு குற்றம் சாட்டாது அப்படின்னு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் என்பது சரியான விடை. ஆளுநர் தன்னிச்சையான முடிவுகளை செயல்படுத்த உதவும் அதிகாரம் எந்த அதிகாரம்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆளுநர் தன்னிச்சையான முடிவுகளை செயல்படுத்த உதவும் அதிகாரம் ஆன்சர் கரெக்ட் தான், விருப்ப உரிமை அதிகாரம் ஆகும். பண்டைய காலத்தில் நீதிமன்றத்தை எவ்வாறு குறிப்பிட்டனர்? பண்டைய காலத்துல நீதிமன்றத்தை ஒரு சொல்லால் குறிப்பிட்டனர். ஆன்சர் கரெக்ட் தான். பண்டைய காலத்தில் நீதிமன்றங்களை குலிகா என்று குறிப்பிட்டனர். கீழ்கண்ட படைப்பிரிவுகள் எது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றுகிறது? அது எந்த படை? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த படைன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆயுத காவல் படை என்பது சரியான விடை. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவின் பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 1948ஆம் ஆண்டாகும். தீன் இலாஹி என்ற நூலை எழுதியவர் யார்? தீன் இலாஹி என்ற நூலை எழுதியவர், இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம், அக்பர் என்பது சரியான விடை. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தது எப்போது? எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு மகாத்மா திரும்பினார்? ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9 என்பது சரியான விடை. மாநில சட்டமேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு மாநில ஆளுநரால் பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கப்படுகிறது? ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை இருந்தா ஆளுநரால் பிரதிநிதித்துவ அடிப்படையில் எத்தனை பங்கு அப்படின்னா ஆன்சர் கரெக்ட் தான், 1/6 பங்கு என்பது சரியான விடை. யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது? அது யாருடைய ஆட்சி காலம்? ஆன்சர் கரெக்ட் தான். யாருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா துக்ளக் ஆட்சி காலத்துல தான் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டன. இந்திய இராணுவ படை தளபதிக்கு வழங்கப்படும் நட்சத்திர அந்தஸ்து என்ன? இந்திய இராணுவ படை தளபதிக்கு வழங்கப்படும் நட்சத்திர அந்தஸ்து ஆன்சர் கரெக்ட் தான், 4 நட்சத்திர அந்தஸ்து ஆகும். மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்ற ஆணையை அறிவித்தவர் யார்? மக்கள் அனைவருக்கும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்ற ஆணையை அறிவித்தவர் ஆன்சர் கரெக்ட் தான், மகா சைரஸ் ஆவார். உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. உச்சநீதிமன்றம் முதலாக எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், கல்கத்தா என்பது சரியான விடை. சட்டமன்றத்திற்கு ஆளுநரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரின் எண்ணிக்கை என்ன? சட்டமன்றத்திற்கு ஆளுநரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர் எண்ணிக்கை ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம 234 மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஆங்கிலோ இந்தியன் ஒன்றோட சேர்த்து 235 வரும் மொத்தமாக கேட்டா. அடுத்த ஒன்று, இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானசா என்பது சரியான விடை. சாலை பாதுகாப்புக்கான பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு என்ன? சாலை பாதுகாப்புக்கான பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 2015ஆம் ஆண்டாகும். சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? இதுலேயே அதனுடைய சட்ட திருத்தம்னு ஒரு கேள்வியும் இருக்கு. சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 1976ஆம் ஆண்டாகும். இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்
ஆன்சர் கரெக்ட் தான், சர் எலிசா இம்பே என்பவர் ஆவார். இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார்? இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி. ஆன்சர் கரெக்ட் தான், அர்ஜுன் சிங் என்பது சரியான விடை. கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட உச்சநீதிமன்றங்கள் எந்த ஆண்டு வரை உச்சநீதிமன்றங்களாகவே செயல்பட்டன? அது எந்த ஆண்டு வரை? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1862ஆம் ஆண்டு வரைங்கிறது சரியான விடை. ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். ஆளுநர் அறிக்கை கொடுத்தா தான் குடியரசுத் தலைவர் ஒரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துவார். அது எந்த சட்டப்பிரிவு? ஆன்சர் கரெக்ட் தான், சட்டப்பிரிவு 356 குடியரசுத் தலைவர் ஆட்சியை விவரிக்கும் பிரிவாகும். ஊரக குடிமையியல் நீதிமன்றம், ஊரக குற்றவியல் நீதிமன்றம் போன்றவற்றை அமைத்தவர் யார்? ஊரக குடிமையியல் நீதிமன்றம், ஊரக குற்றவியல் நீதிமன்றம் போன்றவற்றை அமைத்தவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு என்பது சரியான விடை. இந்திய இராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்திய இந்திய சீன போர் நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? அப்பதான் இந்தியாவுக்கும் இந்திய இராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை உணர்த்த வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது. அந்த போர் நடைபெற்ற ஆண்டு 1962 இந்திய சீன போர் நிகழ்ந்த ஆண்டாகும். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் அனுசரிக்கப்படுகிறது? சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், ஜனவரி என்பது சரியான விடை. இந்து வாரிசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இந்து வாரிசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 1956ஆம் ஆண்டாகும். ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர் யார்? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர். இதுல ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர்கள் இவர்கள் அனைவரும், இவை அனைத்தும் என்பது சரியான விடையாகும். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், ஏப்ரல் 17 1997ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. எந்த அரசியலமைப்பின் சட்ட திருத்தத்தின்படி சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான், 42வது சட்ட திருத்தத்தின்படியே தான் சமய சார்பற்ற என்ற சொல் அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது. யார் தன்னுடைய கல்லறையில் இந்து சமயம், இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார்? அவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், அக்பர் என்பது சரியான விடை. வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி 9ஆம் நாளை எந்த ஆண்டு முதல் நாம் கொண்டாடி வருகிறோம்? ஜனவரி 9 தான் என்ன வருவார்? காந்தி தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியா வருவார். அதைத்தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அது எந்த ஆண்டு முதல் அவ்வாறு கொண்டாடப்பட்டு வருகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், எந்த ஆண்டு முதல்னு பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு முதல். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் கரெக்ட் தான், ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையில் மறுசீரமைத்தவர் யார்? உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையில் மறுசீரமைத்தவர் ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு ஆவார். அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. வி.கே. கிருஷ்ணன் மேனன். இவர் தான் பார்த்தீங்கன்னா அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் ஆவார். 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பிரிவை சார்ந்தது? 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆன்சர் கரெக்ட் தான், எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 45 என்பது சரியான விடை. குடிமகன் என்னும் சொல் ஸ்விஸ் என்னும் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது?
குடிமகன் என்னும் சொல் சுவிஸோட எந்த வார்த்தையில் இருந்து, அதாவது சுவிஸ் என்னும் எந்த மொழி வார்த்தையிலிருந்து, எந்த வார்த்தையும் கிடையாது, எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? அது யாருடைய ஆட்சி காலம்? யாருடைய ஆட்சி காலத்தில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் நீக்கப்பட்டன? ஆன்சர் கரெக்ட் தான், வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில். ஆளுநர் நியமனத்தின் தகுதிகளில் தவறானது எது? அப்படியே ஆப்ஷன் பாருங்க, இதெல்லாம் கரெக்டு தான். இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது, ஆதாயம் தரும் எந்த பதவியும் வைக்கல் கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 36 வயது கிடையாது, 35 வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அது ஆப்ஷன் ஏ தான் தவறான கூற்று. இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? இந்தியாவில் மிக பழமையான உயர்நீதிமன்றம், ஆன்சர் கரெக்ட் தான், கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆகும். அணி சேரா இயக்கத்தின் நிறுவன நாடுகளில் தவறானவை எது? அணிசேரா இயக்கம் இதுல சில நாடுகள் நிறுவின, அதுல நிறுவன நாடுகளில் தவறானவை, ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி, ப்ரீவியஸ் வீடியோவிலும் பார்த்தோம். ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய குடியுரிமை பற்றி கூறுகிறது? எந்த பகுதி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய குடியுரிமை பற்றி கூறுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 2 என்பது சரியான விடை. இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் எது? ஆப்ஷன்ல பாருங்க, இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் என்பது அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்பது சரியான விடை. யாரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்தியாவில் சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது? அது யாரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம்? ஆன்சர் கரெக்ட் தான், மெக்காலே அவர்களால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் தான் இந்தியாவில் சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. இந்தியா எந்த நாட்டுடன் மிக அதிகமான நிலப்பகுதியை பகிர்ந்து கொள்கிறது? அது எந்த நாடு? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் என்பது சரியான விடை. மாநில ஆளுநருக்கான தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி எது? மாநில ஆளுநருக்கு தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி, ஆன்சர் கரெக்ட் தான், அரசமைப்பு சட்ட விதி 157 என்பது சரியான விடை. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை பரிந்துரை செய்தது? ஒருத்தர் இந்திய குடியுரிமை பெறணும்னா அதற்கு எத்தனை வழிமுறைகள் இருந்தன? ஆன்சர் கரெக்ட் தான், 5 வழிமுறைகள் இருந்தன என்பது சரியான விடை. இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்ன? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1950 என்பது சரியான விடை. கீழ்காணும் நாடுகளில் எந்த நாடு இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ளது? அது எந்த நாடு? இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ளது, ஆன்சர் கரெக்ட் தான், மியான்மர் என்பது சரியான விடை. ஒரு சட்டமன்ற தொகுதியின் குறைந்தபட்ச வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு சட்டமன்றம் இருந்தால் அதில் குறைந்தபட்ச வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான், 1,00,000 என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. தொழிற்சாலை சட்டம் இது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. மகப்பேறு நலச்சட்டம், தோட்ட தொழிலாளர்கள் சட்டம், சுரங்க சட்டம். ஆன்சர் பார்த்துடலாங்க. தொழிற்சாலை சட்டம் 1948ஆம் ஆண்டு, மகப்பேறு நலச்சட்டம் 1961, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கீழ்காணும் நபர்களில் யார் இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர் ஆவார்? யார் வந்து இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணியாக வந்தவர் வந்து இயல்பு குடியுரிமை பெற தகுதி அல்லாதவர் ஆவார். அடிப்படை கடமைகள் அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அமைந்துள்ளது? அடிப்படை கடமைகள்
ஆன்சர் கரெக்ட் தான். எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4A பிரிவின் கீழ் அமைந்துள்ளது. இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? இந்திய அரசு சட்டம் எந்த இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது? ஆன்சர் கரெக்ட் தான். 1935 இந்திய அரசு சட்டம் தான் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்க வழிவகை செய்தது. மாநில சட்டமேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது எவ்வளவு? ஒருத்தர் மாநில சட்டமேலவை உறுப்பினர் ஆகணும்னா குறைந்தபட்ச வயது ஆன்சர் கரெக்ட் தான் 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எந்த வயது வரை அப்பதவியில் இருப்பர்? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயது வரை அவங்க பதவியில் இருக்க முடியும். உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் அமைப்பு சட்ட பிரிவுகள் எது? உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகள் எது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரை உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை கூறும் சட்ட பிரிவுகளாகும். இந்தியாவின் முப்படையின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் அல்ல, பொறுப்பேற்று இருந்தவர். அவர் அந்த விமான விபத்தில் இறந்துருவாரு. ஆன்சர் கரெக்ட் தான். தளபதி பிபின் ராவத் என்பது முதல் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் பிபின் ராவத் ஆவார். அடுத்த ஒன்று பொறுத்துக. மாநில ஆளுநர் அவருடைய ஆட்சி அதிகாரம், ஆளுநரை அமர்த்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு, ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் பார்த்துடலாங்க. மாநில ஆளுநர் சட்டவிதி 153. ஒரு மாநிலம்னா ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது 153. ஆளுநரின் ஆட்சி அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டவிதி 154. ஆளுநரை அமர்த்துதல் சட்டவிதி 155. ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விதி 156 என்பது சரியான விடை. மாநில ஆளுநர்னா சட்டவிதி 153, ஆட்சி அதிகாரம் சட்டவிதி 154, ஆளுநரை அமர்த்துதல் சட்டவிதி 155, ஆளுநரின் பதவிக்காலம் சட்டவிதி 156 ஆகும். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி யார்? ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி. ஆன்சர் கரெக்ட் தான். மான்டெஸ்கியூ என்பது சரியான விடையாகும். அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் எனும் விதி எது? அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஆன்சர் கரெக்ட் தான். அரசியலமைப்பு சட்ட விதி 214 என்பது சரியான விடை. இந்தியாவில் முப்படைகளுக்கான தலைமை தளபதி பதவி எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? முப்படைகளுக்கான தலைமை தளபதி ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். 2019 ஆண்டு முதல் என்பது சரியான விடை. இந்திய அரசமைப்பு சட்டம் குடியுரிமை இழத்தலை பற்றி எத்தனை வழிமுறைகளை கொண்டுள்ளது? ஒருத்தர் குடியுரிமை இழக்கணும்னா எத்தனை வழிமுறையில அந்த வழிமுறையை வைத்திருக்காங்க? ஆன்சர் கரெக்ட் தான். 3 வழிமுறைகளை இழத்தலை பற்றி கொண்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமையை பற்றி. மாநில சட்டமன்றத்தின் செயலகம் குறித்த அரசமைப்பு சட்ட விதி என்ன? செக்ரட்டரியேட். மாநில சட்டமன்றத்தின் செயலகம் குறித்த அரசமைப்பு சட்ட விதி. ஆன்சர் கரெக்ட் தான். அரசமைப்பு சட்ட விதி 187 என்பது சரியான விடை. லோக் அதாலத் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். லோக் அதாலத் 1982 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா ஐநா பாதுகாப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா. ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1979 ஆண்டாகும். இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறான நாடு எது? இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது. ஆன்சர் கரெக்ட் தான். இந்தியா என்பது சரியான விடை. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை இருந்தால் உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஆன்சர் கரெக்ட் தான்.
6 ஆண்டுகள் என்பது சரியான விடை. மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எது? மாநிலத்துக்கு ஆன்சர் கரெக்ட் தான். மாநிலத்தின் உயர் நீதி அமைப்பாக விளங்குவது உயர் நீதிமன்றமாகும். நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நீதிமன்றங்கள் இந்த திட்டம் எந்த ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 2005ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது. ஆளுநர் பற்றிய தவறான கூற்று. ஆளுநரை பணியிட மாற்றம் செய்ய முடியாது, ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட முடியாது. இதுல தவறான கூற்று எது? ஆன்சர் கரெக்ட் தான். இதுல இரண்டும் கூற்றுமே தவறானது. சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் பங்கு பெறாதவர். ஆன்சர் கரெக்ட் தான். வழக்கறிஞர்கள் என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான உறுப்பினர்களின் ஆதரவு எண்ணிக்கை 234ல் எத்தனை பேர் இருந்தா ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும்? ஆன்சர் கரெக்ட் தான். 118 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை என்பது சரியான விடை. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நால்சா எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1987ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்த ஒன்று சிறார் நீதி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? போக்சோ சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம், கல்வி உரிமை சட்டம். ஆன்சர் பார்த்துடலாங்க. சிறார் நீதி சட்டம் 2000ஆம் ஆண்டு, போக்சோ சட்டம் 2012, குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, கல்வி உரிமை சட்டம் சட்டப்பிரிவு 21A என்பது சரியான விடையாகும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. சிறார் நீதி சட்டம் 2000, போக்சோ சட்டம் 2012, குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, கல்வி உரிமை சட்டம் சட்டப்பிரிவு 21. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. குடியுரிமை பற்றி சொல்லும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் கரெக்ட் தான். குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதி 5 என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது எது? இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட. இந்திய அரசியலமைப்பின்படி அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக இருப்பது உச்சநீதிமன்றம் என்பது சரியான விடை. முப்படை தலைமை தளபதியின் ஓய்வு வயது என்ன? முப்படை தலைமை தளபதியின் ஓய்வு வயது. ஆன்சர் கரெக்ட் தான். அவர் 65 வயது வரை பணியில் இருக்க முடியும். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கும்? மேலவை குறைந்தபட்சம் மேலவையில எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க முடியும்? ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 40 உறுப்பினர்களை கொண்டிருக்க முடியும். விதான் சபா என்று அழைக்கப்படுவது எது? விதான் சபா என்று அழைக்கப்படுவது ஆன்சர் கரெக்ட் தான். சட்டமன்ற பேரவை என்பது சரியான விடை. உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை வரம்பு குறித்து கூறியும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? நீதி பேராணையோட வரம்பு குறித்து கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்பது சரியான ஒன்று. ஒரு மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என குறிப்பிடுவது எது? பாராளுமன்றமா, உச்ச நீதிமன்றமா? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என குறிப்பிடுகிறது. இதுல தவறான இணை எது? விமானப்படை தினம் அக்டோபர் 8 சரி, ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7 சரி, விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7 சரி, கடற்படை தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4, டிசம்பர் 5 என்பது தவறான இணையாகும். ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1945 என்பது சரி. மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? ஒரு மாநிலத்தோட தலைமை நிர்வாகியாக இருப்பவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்பது சரியான விடை. ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஒரு மாநிலத்துல நம்ம மேலவை பார்த்தோம், சட்டப்பேரவையில குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 60 என்பது சரியான விடை. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் ஆணையம் எது?
மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும் ஆணையம். ஆன்சர் கரெக்ட் தான், மாநில மனித உரிமைகள் ஆணையமாகும். இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது? இது எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் ஆவார். மாநில நிர்வாகம் யார் தலைமையின் கீழ் உள்ளது? மாநில ஆளுநர், மாநில முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை, மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இதுல மாநில நிர்வாகம் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், 1 மற்றும் 2 இது ரெண்டும் சரி. மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்பது தவறானதாகும். உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டது? உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எந்த நாட்டிலிருந்து அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், பிரான்ஸ் என்பது சரியான விடை. ஒரு மாநில சட்டமன்றத்தின் அதிகபட்சம், குறைந்தபட்சம் 60ன்னு பார்த்தோம், அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் கரெக்ட் தான், ஒரு மாநில சட்டமன்றத்தின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 500 வரை என்பது சரியான விடை. வெளிநாடு வாழ் இந்திய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இதுதான் காந்தி அவர்கள் நம்ம இந்தியாவிற்கு திரும்பிய நாள். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஆன்சர் கரெக்ட் தான், ஜனவரி 9 என்பது சரியான விடை. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்னும் கூற்று யாருடையது? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆவார். மாநில ஆளுநர் ஒரு மாநில சட்டமன்றத்தின் என்னவாக இருப்பார்? ஒரு மாநில ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் என்பது சரியான விடை. ஒரு மாநில அமைச்சரவையின் டேஸ் ஆவார்? ஒரு மாநில அமைச்சரவையின் தலைவர் யார்? அதான் கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான், ஒரு மாநில அமைச்சரவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஆன்சர் கரெக்ட் தான், முதலமைச்சர் என்பது சரியான விடையாகும். ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் அல்லாதது எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த மாநிலத்தில் ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலம் அல்லாதது? ஆன்சர் கரெக்ட் தான், கேரளா என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நம்ம சொல்லிடுவோம், சட்ட பேரவை உறுப்பினர் என்பது சரியான விடையாகும். உயர்நீதிமன்றங்கள் வழங்கும் பேராணைகள் தவறானது எது? உயர்நீதிமன்றம் வழங்கும் பேராணைகளில் தவறானது இதெல்லாம் சரி, ஆட்கொணர்வு, தடை உறுத்தும், கட்டளையிடும் இதெல்லாம் சரி. விடுதலை நீதி பேராணை என்பது தவறான ஒன்றாகும். இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களின் மொத்த எண்ணிக்கை புக்கில் 24 கொடுத்துருப்பாங்க. இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன என்பது சரியான விடை. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எந்த கோட்டை? ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையாகும். சாலை விபத்துகளுக்கு அழைக்க வேண்டிய எண் எந்த எண்? ஒரு சாலை விபத்து நடந்தால் அழைக்க வேண்டிய எண் 103 என்பது சரியான விடை. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார்? இப்படி இந்த கூற்றை கூறியவர் யார்? பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி என்று கூறியவர் மகாத்மா என்பது சரியான விடை. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படும் அரசாட்சி முறை எது? மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படும் அரசாட்சி முறை ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையாகும். இந்தியா முழுவதும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? இந்தியா முழுவதும் பொருந்துகின்ற மோட்டார் வாகன சட்டம் ஆன்சர் கரெக்ட் தான்,
88 என்பது சரியான விடை. பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பவர் யார்? ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சாங்கன்னா ஒரு பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை யார் அழைப்பாங்க? ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்பது மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பவர் ஆளுநர் ஆவார். இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்? இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே ஆவார். சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும்? சட்டமன்ற மேலவையில் ஒருத்தர் உறுப்பினர் ஆகிறன்னா அவருக்கு எத்தனை வயது? ஆன்சர் கரெக்டு தான். 30 வயது அவருக்கு முடிந்திருக்க வேண்டும். தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்கள் அமைக்குவதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. அது எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற முதல் பெண் ஆன்சர் கரெக்ட் தான். சார்லோட் கூப்பர் என்பது சரியான விடை. பின் வருபவர்களுக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? இந்த ஆப்ஷன்ல மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? சரி, ஆன்சர் கரெக்ட் தான். சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தான். இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஆவார். சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை அதனுடைய பெயர் என்ன? சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என அழைக்கப்படுகிறது. பங்குச்சந்தை என்பது எவ்வகை சந்தையை குறிக்கும்? சந்தையில் வகைகள்லாம் இருக்கு. அதில் பங்குச்சந்தை என்பது எந்த வகையை குறிக்கும்? ஆன்சர் கரெக்ட் தான். இதனா பங்குச்சந்தைனாவே அது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை வகையை சாரும். இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர் சிகார்வே எந்த ஆண்டு புனேவில் தொடங்கினார்? இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர் சிகார்வே எந்த ஆண்டு புனேவில் தொடங்கினார்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1916 ஆண்டாகும். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவராவார். ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சேம்பர்லின் என்பவர் ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 18 என்பது சரியான விடை. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? ஆன்சர் கரெக்ட் தான். அவர் 62 வயது வரை பதவியில் இருப்பார். மக்களாட்சியின் முதுகெலும்பு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க. மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது ஆன்சர் கரெக்ட் தான். அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியின் முதுகெலும்பு என போற்றப்படுகிறது. ஒலிகோபோலி என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறது? ஒலிகோபோலி என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தை வடிவத்தை குறிப்பது தான் ஒலிகோபோலி என்பதாகும். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார்? நம்ம இந்தியாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா சுவராஜ் என்பது சரியான விடை. இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? இது உங்களுக்கு நம்ம குடியரசு தினமா 1950 என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு நம்ம இந்திய குடிமக்களுக்கு எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? அந்த சட்டப்பிரிவுகள் எதிலிருந்து எதுவரை?
ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் சி தான். 14லிருந்து 18 வரை நம்ம இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது இந்திய அரசியலமைப்பு. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான் மகா சாசனம் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24, 1986 தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியாக கிரண்பேடி பொறுப்பேற்ற ஆண்டு என்ன? முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியாக கிரண்பேடி அவர்கள் பொறுப்பேற்ற ஆண்டு. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1978 ஆண்டாகும். சாரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1972 ஆண்டு தான் சரியான விடை. இதில் ஆப்ஷன் மாற்றதுனால மாற்றி சொல்லிட்டேன். 1972 தான் கிரண்பேடி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியாக பொறுப்பேற்ற ஆண்டு 1972 ஆகும். சீனா, வடகொரியா மற்றும் கியூபா ஆகிய நாடுகளில் எந்த ஆட்சி முறை நடைமுறையில் இருக்கின்றன? அது மன்னராட்சியா, இருகட்சியா, ஒரு கட்சியா, பலகட்சி ஆட்சி முறையா? ஆன்சர் கரெக்டு தான். சீனா, வடகொரியா மற்றும் கியூபா போன்ற நாடுகளில் ஒரு கட்சி முறை வந்து ஆட்சியில் நடைமுறையில் இருக்கின்றன. மாவட்ட நுகர்வோர் குறை தீர்மன்றம் எத்தனை மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும்? இது மாவட்ட அளவில் மாநில நுகர்வோர் இருக்கு, அதே மாதிரி தேசிய நுகர்வோர் குறை தீர்மன்றம்னு இருக்கு. மாவட்ட நுகர்வோர் குறை தீர்மன்றம் எத்தனை மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும்? அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான். 20 லட்சம் மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும். இதே மாநிலம் பார்த்தீங்கன்னா 1 கோடி வரைக்கும், அதுக்கு 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா தேசிய நுகர்வோர் குறை தீர்மன்றம் தான் அந்த குறைகளை தீர்க்க முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. 20 லட்சம் மாவட்டம், இதே 1 கோடி வரைக்கும் மாநிலம், 1 கோடிக்கு மேலே தேசிய அளவுன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் எந்த வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம்? இந்தியாவில் எந்த வயது பூர்த்தி அடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம்? ஆன்சர் கரெக்டு தான். 25 வயது நிரம்பியவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியும். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் கரெக்டு தான். 1988 ஆண்டு அமைக்கப்பட்டது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? இதுல புக்கர் பரிசு பெற்றவர் அருந்ததி ராய்னு நம்மளுக்கு தெரியும். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர் ஆன்சர் கரெக்டு தான். பச்சேந்திரி பால் என்பவர் தான் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் ஆவார். அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? இதுல ஊடகமும் ஜனநாயகம்னு அந்த லெசன்ல இருக்கும். அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். 1936 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்? ஆன்சர் கரெக்டு தான். 1952 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தான் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண். ஆன்சர் கரெக்டு தான். மீரா குமார் அவர்கள். அச்சு இயந்திரம் ஜோகன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகன்னஸ் குட்டன்பர்க் அவரால் வந்து அச்சு இயந்திரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். 1453 ஆண்டாகும். இந்தியாவில் கட்சி முறை எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து தோன்றியது? இந்தியாவில் கட்சி முறைங்கிறது எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்பது சரியான விடை. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட மக்களவை தேர்தலில் அல்லது மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும்? ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருக்கணும்னா மக்களவை தேர்தல் அல்லது 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பெற்ற வாக்குகளில் எத்தனை சதவீதத்தை பெற்றிருக்க வேண்டும்? ஆன்சர் கரெக்டு தான். 6% பெற்றிருந்தா தான் அந்த கட்சி வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுகிறது. பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு
எது? ஆன்சர் கரெக்ட் தான், சட்டப்பிரிவு 16 என்பது சரியான விடை. எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி 2 வகையான தேர்தல் குழு சின்னங்கள் உள்ளன? அது எந்த ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணை? ஆன்சர் கரெக்ட் தான், அது 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி தான் 2 வகையான தேர்தல் குழு சின்னங்கள் உள்ளன. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் முதலில் வாதுரைத்தார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் வாதுரைத்தவர் ஆன்சர் கரெக்ட் தான், ஏவி டைசி ஆவார். எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்த வகையான அந்தஸ்து இருக்கும்? ஆன்சர் கரெக்ட் தான், அவர் ஒரு கேபினெட் அமைச்சர் கொண்ட அந்தஸ்தை கொண்டிருப்பார் எதிர்க்கட்சி தலைவர். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? ஆன்சர் கரெக்ட் தான், எதன் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா பொது நலன் என்பது சரியான விடை. அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்களே என்பது எந்த வகை சமத்துவமாகும்? அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்களே என்பது ஆன்சர் கரெக்ட் தான், சமூக சமத்துவம் என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளல் வேண்டும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. இதுல எது சரி? நம்ம பார்த்திருப்போம். இவை அனைத்தும் சரி என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்று கூறியவர் யார்? சமத்துவம்னா சமமாக நடத்துவது மட்டுமில்லாமல் வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருக்கணும். முதலாவது சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும். ஆன்சர் கரெக்ட் தான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் லாஸ்கி என்பது சரியான விடை. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. தவறான கூற்றைனா உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சரி. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் உள்ளது. மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறதுங்கிறது தவறான ஒன்று. மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். மாநகராட்சியின் தலைவர் மேயர் என அழைக்கப்படுகிறார். இப்போ நம்ம பொறுத்துகளை நகராட்சிகள் எவ்வளவு, மாநகராட்சிகள் எவ்வளவுங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடை. நகராட்சிகள் 148, மாநகராட்சிகள் 21, மாவட்ட ஊராட்சிகள் 36, மாவட்ட பேரூராட்சிகள் பார்த்தீங்கன்னா 561, ஊராட்சி ஒன்றியங்கள் 385ங்கிறது சரியான விடையாகும். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இதுல என்ன நடனம்ங்கிறது இதுல சரியாக பொருந்தி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியாக பொருந்தி உள்ளதுங்கிறது தான். கேரளானா தெய்யம், பஞ்சாப்ல பாங்கரா, ராஜஸ்தான்ல கல்பேலியா, உத்தரப்பிரதேசத்துல சோலியா நடனம்ங்கிறது சரியான விடை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேருங்கிறது சரியான விடை. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா V.A. ஸ்மித் அவர்கள் தான் இதற்கு சரியான விடை. பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? பாரபட்சம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா முன்முடிவை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபற்றி வாழ காரணமாக இருப்பவை எவை? நாட்டுப்பற்று உணர்வா, தேசிய சின்னங்களா, தேசிய விழாக்களா, இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகளா? இதுல பார்த்தீங்கன்னா அனைத்தும் தான் நாம இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒன்றுபட்டு வாழ காரணமாக இருப்பவை. அடுத்தது நடனம். அஸ்ஸாம்னா என்ன நடனம்? கர்நாடகா. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அஸ்ஸாம்ல சத்ரியா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா யக்ஷகானம், வட இந்தியாவில் கதக், ஆந்திர பிரதேசத்துல குச்சிப்பிடிங்கிறது சரியான விடையாகும். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இதுல என்ன நடனம் தவறாக பொருந்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான், குஜராத்தில் தும்கல் அப்படிங்கிறது தவறாக பொருந்தியுள்ளதாகும்.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஐயா அப்துல் கலாமுக்கு பாத்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார்? ஆப்ஷன் பாருங்க, எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், 1988 தான் அவர் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் யார்? முதல்ல பெற்றவர் பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான் சரியான விடை. திரு மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார்? அவர் பாத்தீங்கன்னா உயரம் தாண்டுதல்ல தான் அவர் தங்கப்பதக்கம் வென்றார். பின்வருவனவற்றுள் பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் யாவை? ஆப்ஷன் பாருங்க, சமூகமயமாக்கல், பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை. இதுல அனைத்தும் தான் பாரபட்சம் உருவாவதற்கு காரணங்களாக உள்ளன. எந்த ஆண்டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார்? ஆப்ஷன் பாருங்க, 1990ஆம் ஆண்டு அவர் விருது பெற்றார். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரிங்கிறது தான் சரியான விடை. 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி தான் சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது? பிரிவு 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது. இதுல தவறான இணை ஆற்று ஓங்கில்னா அது எப்ப தேசியமயமாக்கப்பட்டது? லாக்டோபேசில்லஸ், மாம்பழம், தாமரை. இதற்கு தவறான இணை பாத்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ் 2014ங்கிறது தவறான இணையாகும். உலகில் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் உள்ளதுன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா 70% கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது? இதுல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் தான் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அடுத்த ஒன்று தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா 4838 கிலோமீட்டர் நீளம் உடையதுங்கிறது தவறான கூற்றாகும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார். 2525 கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி கங்கை. இது சரிதான். இமாம் பசந்த் முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வகை சிறப்பு வகை மாம்பழம்ங்கிறது சரியானது விடைதான். அடுத்த ஒன்று பொறுத்துக. இதுல சரியான விடை டி தான். ஆலமரம் 1950, மயில் 1963ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது. புலி 1973, கங்கை ஆறு 2008, யானை 2010ங்கிறது சரியான விடை. கூற்று ஒன்று அது என்னன்னு பாருங்க. கோபோ பிகாஸ் கானா உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரிதான். தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களில் தவறானதை தேர்ந்தெடு. இதெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். மாநில மலர், ஆலமரம்ங்கிறது தவறு. இதுல பனை தான் அதற்கு சரியான விடை. அடுத்த 28வது கேள்வி, தேசிய கொடி குறித்த செய்திகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பாருங்க. இதுல நடுவில் வெளிநீர் நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தவறான கூற்றாகும். 29வது கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையாங்கிறது சரியான விடை. இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை கோட்டையில் உள்ளதுங்கிறது தான் சரியான விடை. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல சரியான கூற்று. தேசிய லட்சணை மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. அடிப்பகுதியில் விலங்கு உருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இதெல்லாம் சரிதான். அனைத்தும் சரிங்கிறதா சரியான விடை. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடலின் இந்தி மொழியாக்கம்
எப்போது இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 24 1950 ஆண்டுங்கிறது சரியான விடை. எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமன பாடல் முதலாக ஒலிக்கப்பட்டது? எங்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாங்கிறது சரியான விடை. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை யார் தெலுங்கில் எழுதினார்? ஆப்ஷன் பாருங்க, பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தான் தெலுங்கில் எழுதியவராவார். தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்று சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என்று அறிவித்தவர் பாத்தீங்கன்னா யாருன்னு ராஜேந்திர பிரசாத் தான் உங்களுக்கு தேசிய பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணை என்று கூறினார். பாலிலிருந்து தயிர் உருவாக எந்த நுண்ணுயிரி பயன்படுகிறது? இதுக்கு நம்ம லாக்டோ பேசில்லஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? டி உதயகுமாருங்கிறது தான் சரியான விடை. எந்த நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளிய நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர்? எந்த நூற்றாண்டுனா 16ஆம் நூற்றாண்டு தான் சரியான விடை. யாருடைய ஆட்சி காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது? கனிஷ்கர் காலத்துல தான் சக ஆண்டு முறை தொடங்கியது. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா 1957 மார்ச் 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் சரியான விடை. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் டி.கே. பட்டம்மாள் தான் சரியான விடை. தவறான கூற்றை தேர்ந்தெடு. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். அடுத்தது அது சரி. 1947 நாடு விடுதலை பெற்றுவிட்டாலும் அதற்கு பிறகும் பிரிட்டன் அரசியே இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தார். அதுவும் சரிதான். குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசு தலைவர் ஆவார். குடியரசு நாளில் பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றுவாருங்கிறது இதற்கு தவறான கூற்று. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் என ஐநா சபை எந்த ஆண்டு அங்கீகரித்தது? ஆப்ஷன் பாருங்க, 2007ஆம் ஆண்டு தான் சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பு சபை எப்போது மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 22 1947 அன்று மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்டது. 1929ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது முழக்கம் வலுப்பெற்றது? எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகூர் மாநாடு தான் சரியான விடை. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 உருவாக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத்ங்கிறது சரியான விடை. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தார்னா 15 பேர் இருந்தனர். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக டேஸ் என்பவர் நியமிக்கப்பட்டார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா PN ராவ் தான் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 60 நாடுகள் தான் சரியான விடை. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன? 2000 திருத்தங்கள் தான் சரியான விடை. முழுமையான அரசமைப்பு சட்டம் எப்போது தயாரானது? 1949 நவம்பர் 26 தயாரானது. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்தியாவை கீழ்கண்ட எவ்வாறு வரையறை செய்கிறது? இறையாண்மை, மதச்சார்பின்மை, சமத்துவம், மக்களாட்சி. இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா அனைத்தும்ங்கிறது தான் சரியான விடையாகும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவானது. இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. இறையாண்மை என்பது எதை குறிக்கிறதுனா நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் இறையாண்மை குறிக்கிறது. அடுத்தது கூற்றுகள்.
கூற்று 1, இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. கூற்று 2, சட்டமன்ற ஆட்சி முறை அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, கூற்று 2மே சரிங்கிறது தான் சரியான விடை. அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை வழிகாட்டு நெறிமுறைகள் என அழைக்கப்படுகிறது. வழிகாட்டு நெறிமுறைகள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறுங்கிறது தான் சரியான விடை. எந்த வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமை பெறுகிறார்னா 18ங்கிறது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமைகள் அல்லாதது எது? இதுல பாத்தீங்கன்னா தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 5 முதல் 10 வயதுக்குள் தருவதுங்கிறது அடிப்படை கடமைகள்ல கிடையாது. நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகளை பெற்றிருந்தன? அதாவது 8 அட்டவணைகளை அப்பொழுது பெற்றிருந்தன. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தற்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 பகுதிகள் உள்ளன. கீழ்கண்டவர்களுள் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெறாதவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு தான் இடம்பெறாதவர். நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 101 முறை திருத்தப்பட்டு உள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன? ஹீலியம் வாயுங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக, இதெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 5, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1ங்கிறது சரியான விடை. அடுத்தது கூற்று, மக்களால் மக்களுக்காகவே மக்களும் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன் சரி. மக்களாட்சியின் பிறப்பிடம் சுவிஸ்ங்கிறது தவறு. அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க, கூற்று 1 சரி, 2 தவறுங்கிறது சரியான விடை. இதுல தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ல பாருங்க, மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்கும் அப்படிங்கிறது இதுல தவறான கூற்று ஆகும். பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துங்கிறது பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் தவறானதாகும். அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் எது? USA, இங்கிலாந்து, கனடா, இந்தியா. இதுல சரியான விடை ஈஸி தான், உங்களுக்கு 1, 3 தான் அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் ஆகும். அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15ஆம் நாளை அறிவித்தது? அது எந்த ஆண்டுனா 2007ஆம் ஆண்டு அறிவித்தது. நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் அம்பேத்கர் தான் சரியான விடை. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தான் சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடு. பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து 1893ல கொடுத்தாங்க. ஐக்கிய பேரரசு 1917, அமெரிக்க ஐக்கிய நாடு 1919. இதுல பாத்தீங்கன்னா 2, 3 இரண்டுமே தவறு. பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து 1893ங்கிறது சரி. இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா 79% நமது இந்தியர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்படு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது? ஆப்ஷன் பாருங்க, இதற்கு ஐஸ்லாந்து தான் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடாகும். பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு பாத்தீங்கன்னா சான் மரினோஸ்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று தவறான இணை. இதுல பாத்தீங்கன்னா ரோமானிய பேரரசுனா என்ன, மனித தீவு, இதெல்லாம் ஆப்ஷன் பாருங்க. இதுல தவறான இணை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2015 எழுதப்பட்ட மகாசாசனம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ங்கிறது தவறான இணையாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல ரோமானிய பேரரசு தீபகர் மக்களாட்சி நாடு அமைவிடம் மனித தீவு இங்கிலாந்திற்கும்
அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது அப்படிங்கிறது ஆப்ஷன் பாருங்க. இதுல இரண்டும் சரிதான். அதாவது இரண்டும் சரினா ரோமானிய பேரரசு, தீபகற்ப இத்தாலி, மனித தீவு இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே உள்ளது. ஆதி மனிதன் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். எந்த பகுதி? அவர் பாத்தீங்கன்னா ஆற்றோரமா தான் அவங்க குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் தான் சரியான விடை. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1688ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் உள்ள நகராட்சிக்கும் அதாவது நகராட்சியில் எத்தனை மக்கள் அதிகமான மக்கள் தொகை இருக்கும் அப்படிங்கிறதான். அங்க பாத்தீங்கன்னா 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டிருப்பார்கள். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாபேட்டுங்கிறது சரியான விடை. சரியான கூற்று. மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். பேரூராட்சியில் நிர்வாக அலுவலர், செயல் அலுவலராக அது ஈஓ இருப்பார். இப்ப இதற்கு பாத்தீங்கன்னா அனைத்தும் சரிங்கிறது தான் சரியான விடை. மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது கிராம ஊராட்சிங்கிறது தான் சரியான விடை. தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல பாத்தீங்கன்னா தவறான கூற்று ஆப்ஷன் சி தான். ஊராட்சி ஒன்றிய தலைவரை மக்கள் நேரடியாக தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுப்புங்கிறது தவறான கூற்று ஆகும். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? இதற்கு பாத்தீங்கன்னா 4 ஊராட்சி ஒன்றியங்கள்ங்கிறது தான் சரியான விடை. மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி எனப்படும் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா 50,000 தான் சரியான விடை. அதாவது டேஸ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சிங்கிறப்ப 50,000. அடுத்தது கூற்று. மாநகராட்சி தலைவர் மேயர், நகராட்சி தலைவர் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர். கூற்று 2 பாத்தீங்கன்னா மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அதாவது வார்டு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவார்கள். இப்ப இதுல கூற்று 1, 2 சரிங்கிறது தான் சரியான விடை. கீழ்கண்டவற்றில் கிராம ஊராட்சியின் விருப்ப பணிகள் என்ன? இதுல பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியின் விருப்ப பணிகள் பூங்கா அமைத்தல், நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல், ஊர்ச்சாலைகள் அமைத்தல் வராது. கீழ்கண்டவற்றுள் மாநகராட்சியின் வருவாய்கள் எவை? வீட்டு வரி, குடிநீர் வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, கடைகள் மீதான வரி. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அனைத்தும் சரிங்கிறது தான் சரியான விடை. தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதுல பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 4 முறை கூடும், 3 முறைங்கிறது தவறான கூற்றாகும். தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1991 ஏப்ரல் 24 கொண்டு வரப்பட்டது. தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஏப்ரல் 24ங்கிறது சரியான விடை. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீதங்களில் போட்டியிட்டனர்னா 38% பெண்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். டேஸ் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இட ஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது அப்படின்னா 2016 அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொண்டது. எத்தனை வகையான போக்குவரத்து சமிக்சைகள் உள்ளன? போக்குவரத்துல பாத்தீங்கன்னா 3 வகையான போக்குவரத்து சமிக்சைகள் உள்ளன. நாம் சாலைகளில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவைகள் பற்றிய விதிகளை விளக்கும் சமிக்சைகள் டேஸ் வடிவில் காணப்படும். அது எப்படி காணப்படும்னா வட்ட வடிவில் காணப்படும். எந்த ஆண்டு பிரிட்டனில் பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டு. டேஸ் போருக்கு பின் ஜீப்ரா கிராசிங் உருவாக்கப்பட்டன. ஜீப்ரா கிராசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு பின் தான் உருவாக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர். எந்த வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளே வாகனத்தின் பின் இருக்கைகளில் அமர்தல் வேண்டும்? 12. இதெல்லாம் யாரு பாக்குறப்ப 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளே வாகனத்தின் பின் இருக்கைகளில் அமர்தல் வேண்டும். ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெரும் பகுதியாக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சால்மருங்கிறது சரியான விடை. 2001ஆம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 122 மொழிகளாக இருந்தது 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பாத்தீங்கன்னா 22ங்கிறது சரியான விடை.
கடைசி ஒன்று, எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2004ஆம் ஆண்டு.